அதோ அங்க இருக்கிறாரே அவர்தான் சிதம்பரம். அவரு பெரிய பணக்காரரு. அவரு ஒருத்தரே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சிதம்பரம் ஐயா எப்பவுமே காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியே வருவாரு. அவருக்காக நிறைய பேரு காத்துக்கிட்டு இருப்பாங்க. டேய் ரங்கா, காசு கொண்டு போய் அந்த பூச்சி மருந்த வாங்கி தோட்டத்துக்கு அடி. ஜனார்தனா, அந்த சோள தோட்டம் என்ன ஆயிருக்குன்னு பாரு. நாகா, அந்த மாங்காய் பழத்தை பட்டணத்துக்கு அனுப்பு. மாடுங்களுக்கு நல்லா தீனிய போடுங்கடா. அப்படி சொல்லி சிதம்பரம் எல்லாருக்கும் வேலை சொல்லிட்டு அவரும் வயலுக்கு போனாரு. அங்க தோட்டத்துல அவரும் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாரும் கூட சேர்ந்து நல்லா பேசுவாரு. அதுக்கப்புறம் ரைஸ் மில்லுக்கு போய் தானியங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அரிசி நல்லா இருக்கா இல்லையான்னு அத பத்தி வேலையை பாப்பாரு. யாருக்கு என்ன வேணும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறவரு. டேய், அரிசில ஒரு கல்லு கூட இருக்க கூடாதுரா. நம்ம கிட்ட பொருளுங்களை வாங்கிட்டு போறவங்க நெஞ்சு மேல கை வச்சு நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லணும். என்ன புரியுதா? பணத்துக்கு ஆசைப்படாதீங்க. அப்படி அவங்க கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு நல்லபடியா புத்திமதியெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு சாயங்கால நேரத்துல வீட்டுக்கு வந்து வெத்தலை பாக்க போட்டுக்குவாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. சரியான அதே நேரத்துக்கு சிதம்பரம் ஐயாவோட பையன் ராஜசேகர் அங்க வந்தான். அப்பா, மேற்கு திசையில இருக்கிற வயலுக்கு மருந்த அடிச்சிட்டேன். விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்கு. ஆனா காசு எவ்வளவுன்னு சொல்லல. வித்தா நல்லபடியா லாபம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றடா? கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யலாம். விளைச்சல் எவ்வளவு இருக்கு என்ன ஏதுன்னு பாக்குற மிஷினை கூட நம்மளே வாங்கிக்கலாம். அப்படியா? சரிடா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். அப்பா, அம்மா இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சிருக்காங்க? உனக்கு பிடிக்குமே அப்படின்னு கோங்குரா சட்னி பண்ணிருக்கா. சரி போய் சாப்பிடு. அப்படி சொல்லி பெரிய மகனான ராஜசேகர உள்ள அனுப்பிட்டாரு. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே சின்ன மகனான சிவராம் கொஞ்ச நேரத்துல வந்தான். கை கால கழுவிட்டு அவனோட அப்பா பக்கத்துல உக்காந்தான். அப்பா, பட்டணத்துக்கு கோதுமைய கொண்டு போனேன். அங்க மல்லிகை கடைய நம்மளே ஆரம்பிக்கலாம்ப்பா. பட்டணத்துக்கு போய் வியாபாரம் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையாடா? தெரியாத ஊரு, அந்த ஊருக்குள்ள போய் நம்மளுக்கு வியாபாரம் சரியா ஆகலனா நம்மளுக்கு நஷ்டமாகாதா? இப்படி சிதம்பரம் ஆச்சரியமா ಕೇಟಾರು. ಅಪ್ಪ, ಗೋಧಿ ಮೂಟೆ ಕ್ವಿಂಟಾಲ್ 8,000. ಆದ್ರೆ ಈ ಜನರಿಂದ ನಮ್ಮ ಕೈ ಸೇರುವುದು 6,000. அது மாத்திரம் அல்தே காடி கர்ச்சு கூட. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றடா? நம்ம ஒரு குவிண்டால் 7,000 ரூபாய்க்கு கொடுக்கறோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் லீஸுக்கு இடம் கொடுக்கறாரா. நம்ம அந்த இடத்துலயே கடையை போட்டுக்கிட்டு வியாபாரத்தை செஞ்சா நம்மளுக்கு காசு மிச்சமாகும். நீ சொன்னா சரியாதான் இருக்கும். சரிடா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். சரிங்கப்பா, அம்மா இன்னைக்கு என்ன சமைச்சிருக்காங்க? உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சோரக்கா குழம்பு வச்சிருக்கா, போய் சாப்பிடு. அப்படி சொன்ன உடனே சிவராம் ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறதுக்காக வந்தான். இப்படி கொஞ்ச நேரத்திலே சிவராமோட 3வது பையனான ரகுராம் வந்தான். ஏண்டா, ரொம்ப உஷாராதான் இருக்க. அப்பா, இத்தனை நாள்ல இன்னைக்கு நல்ல லாபம் வந்துச்சுப்பா. வெள்ளத்தை வித்துட்டு வந்தியா? ஆப்பா, வித்துட்டு வந்தேன். காசை நாளைக்கு கொடுக்கறாங்களாமா. சரி, யாருக்கிட்டியானா சண்டை போட்டுட்டு வந்திருக்கியா? இல்லப்பா. அது சரி, அம்மா இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சிருக்காங்க? உனக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்க அம்மா பருப்பு தக்காளி குழம்பு வச்சிருக்கா. அப்படி சொன்ன உடனே ரகுராம் சாப்பிடுறதுக்காக வந்தா. அங்க அவங்க அம்மா 3 பசங்களுக்கு தனித்தனியா சமைச்சு வச்சிருந்தாங்க. இப்படி 3 அண்ணன் தம்பிங்க ரொம்ப ஒத்துமையா இருந்தாங்க. இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. 3 அண்ணன் தம்பிங்களும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்து அப்பா அம்மாவோட வயிறே நிறைஞ்சிருந்துச்சு. ஒரு நாள் சிதம்பரையா அவரோட நண்பனான கிருஷ்ணாராவ் வீட்டுக்கு வந்தாரு. என்னடா, ஏதோ பேசணும்னு தானே வந்திருக்க? என் பசங்களுக்கு நல்ல சம்பந்தத்தை பாக்கணும்னு வந்திருக்கேன்டா அப்படின்னு சிதம்பரையா அவரோட மனசுல இருக்கிற கோரிக்கைய அவரோட நண்பங்கிட்ட சொன்னாரு. அதுக்கு என்னடா இருக்கு, பாத்துட்டா போச்சு. நல்ல பொண்ணுங்களை, குடும்பத்தோட நல்லா இருக்கிற பொண்ணுங்களை பாக்கணும்டா. இதெல்லாம் சரி, இனிமே உன் வியாபாரத்துக்கு யாரு வாரிசுன்னு முடிவெடுத்தியா என்ன? வாரிசா? 3 பேரும் ஒத்துமையாதான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தனியா வாரிசுன்னு எதுக்குடா? உன் மேல இருக்கிற கௌரவத்தினால எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க. இல்லனா இருப்பாங்களா? ஆனா உன்னோட காலத்துக்கு அப்புறம் வியாபாரம் பண்றதுக்கு உன்ன மாதிரியே திறமசாலி ஒரு வாரிசு இருக்கணும்ல. பொறுப்பு எல்லாமே உன்ன மாதிரியே இருக்கணும் தானே? அவ்வளவுதானே? உன் பசங்களுக்கு சம்பந்தம் பாக்குற வேலைய நான் பாத்துக்கிறேன். நீ போய் யாரு வாரிசுன்னு முடிவெடு.
இப்படி நல்லபடியா சொல்லி கொடுத்து அனுப்புனாரு கிருஷ்ணாராவ். சிதம்பரம் ஐயா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்படி கிருஷ்ணாராவ் நல்ல சம்பந்தத்தை எடுத்துக்கிட்டு சிதம்பரம் வீட்டுக்கு வந்தாரு. சிதம்பரம் ஐயாவுக்கு கூட அந்த சம்பந்தம் பிடிச்சதுனால எல்லாரும் முன்னாடியும் 3 பசங்களுக்கு நல்லா கல்யாணத்தை செஞ்சு முடிச்சாரு. இப்படி அந்த குடும்பம் ரொம்ப நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சிதம்பரம் ஐயா வாசப்படியில உக்காந்து இருக்கும் போது அவங்களோட சின்ன பையனான ரகுராம் வந்தான். என்னப்பா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு? ஒன்னும் இல்லப்பா, அந்த வெல்லம் வியாபாரி கிட்ட கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு. சண்டையா? அவங்கிட்ட உனக்கு என்னடா சண்டை? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. சரி, உங்க அண்ணனையாவது கூப்பிட்டு இருக்கலாம்ல. அண்ணனா எதுக்கு? அவனும் உன் சின்ன அண்ணனும் பால்ய ஸ்நேகிதன் இல்ல? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. என்ன பிரச்சனையா வந்தாலும் நானே பாத்துக்கிறேன். அண்ணனுங்கெல்லாம் வேண்டவே வேண்டாம். சரி சரி, உன் அண்ணனுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க, நீயும் போய் சாப்பிடு போ. இல்லப்பா, அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இதை எல்லாமே கவனிச்ச சிதம்பரம் பசங்க மாறிட்டாங்க அப்படின்னு சிதம்பரம் ஐயா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி நாட்கள் போச்சு. அந்த சண்டை பெருசாயி வெல்லம் வியாபாரியும் ரகுராமும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வெல்லம் சரியா வியாபாரமே ஆகல. அத கவனிச்ச ராஜாராம், என்னோட வயசு கூட மீறிக்கிட்டே போகுது, இவங்கள வழிநடத்த யாராவது ஒருத்தராவது இருக்கணும், கண்டிப்பா ஒரு வாரிசு தேவைதான் அப்படின்னு சிதம்பரம் ஐயா யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுத்து வீட்டுக்கு வெளியே இருக்கிற வாசப்படியில உக்காந்துக்கிட்டு தன்னோட பசங்களை கூப்பிட்டாரு. இங்க பாருங்கப்பா, என் வயசுக்கு அப்புறம் இந்த வீட்டை பாத்துக்கிட்டு வயலை பாத்துக்கிட்டு நம்ம குடும்பத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மூத்த வாரிசு வேணும்பா. நாங்க எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எதுக்காக தனியா இன்னொரு கிஃப்ட் கொடுக்கணும்? அதெல்லாம் வேண்டாம் தானே. நடக்க வைக்கிறவங்க இருந்திருந்தா அந்த நடைக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். அதுக்காக இப்ப நாங்க என்னப்பா செய்யணும்? உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன். என்ன பரீட்சைப்பா அது? வாங்க, இந்தாங்க, இந்த காசை வாங்கிக்குங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா காசை கொடுத்தாங்க. அந்த 3 பேரும் அந்த காசை வாங்கி கையில வச்சுக்கிட்டு, இந்த காசுல உங்களுக்கு பிடிச்ச பொருளுங்களை வாங்கிக்குங்க. இப்படி பொருளுங்களை வாங்கி வாங்கி வீட்டு நிறைய நிறைச்சு வச்சுக்குங்க. யாரு நிறைய நிறைச்சு வைப்பீங்களோ அவங்கதான் என்னோட வாரிசு அப்படின்னு சொன்ன உடனே 3 பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்படி அந்த இட்டிகைய வீடு முழுக்க ஜோடிச்சு வச்சாங்க. ஆனாலும் அந்த வீடு நிறையவே இல்ல. இதை விட என்னால நிறைக்க முடியாதுப்பா. சரிப்பா, பார்க்கலாம். உங்களை விட அழகா யாருமே இந்த கூட்டத்துல இட்டிகைய அடக்க மாட்டாங்கப்பா. சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்குள்ள சின்ன பையனான ரகுராம் அந்த காசுல கரும்ப வாங்கிட்டு வந்து ரூம் முழுக்க அடுக்கி வச்சிருந்தான். அந்த கரும்பு அந்த ரூம் முழுக்க நிறைஞ்சிருந்துச்சு. அப்பா பாத்தீங்களா, இந்த கரும்ப எவ்வளவு அழகா நிறைச்சு வச்சிருக்கேன். என்ன தவிர யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. இன்னும் அண்ணனுங்க 2 பேரும் இருக்காங்கல்ல, அவங்க உன்னை விட என்ன பண்றாங்கன்னு நம்மளும் கொஞ்ச நேரம் காத்து பாக்கலாம்டா. அவன் மட்டும் என்னப்பா பண்ண போறான்? ஒன்னும் பண்ண முடியாது. சரிடா, பாக்கலாம், இரு. சரியப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வயலுகிட்ட போயிட்டு வரேன். இப்படி அவங்க வேலைய பாத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்பா அவங்க 2வது பையன் சிவராம் வந்தாரு. அப்பா, ஒரு தடவை இங்க வரீங்களா? என்னடா நிறைச்சு வச்சிருக்க? ஒரு தடவை என் கூட வாங்கப்பா அப்படின்னு கூடையே கூட்டிட்டு போனா. சிவராம் ஒரு ரூமுக்கு வந்தா. அந்த ரூம் முழுக்க இருட்டாவே இருந்துச்சு. ஏண்டா, இந்த ரூம் எதுக்காக இவ்ளோ இருட்டா இருக்கு? இந்த ரூம் முழுக்க இருட்டா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே சிவராம் போய் கேண்டலை கொண்டு வந்தான். அத பார்த்த சிதம்பரம் ஐயாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. வேலை செய்யறதுல எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யறீங்கடா. ஆனா உங்களை சரியா வழி நடத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும்ல. அதனால நீங்க சண்டை போட்டுக்காம ஒத்துமையா ஒன்னா இருங்க. சிவராம் சொல்றத கேட்டுக்கிட்டு அவன் சொல்ற மாதிரி வேலைய செஞ்சுக்கிட்டு இருங்கடா. இப்படி சிதம்பரம் ஐயா சொன்ன உடனே அன்னையில இருந்து அண்ணன் தம்பி 3 பேரும் ஒத்துமையா சண்டை சச்சரவு இல்லாம ரொம்ப நல்லா வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சிதம்பரம் ஐயாவோட நண்பன் சொன்ன மாதிரி நல்ல வாரிசு கிடைச்சதுக்காக உள்ளுக்குள்ள சிதம்பரம் ஐயா ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அதுக்குதான் நடக்கிறதுக்கு காலு தேவை, வழி நடத்துறதுக்கு முன்னாடி ஒருத்தன் வேணும்னு சொல்றது. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். மேற்கு திசையில இருக்கிற விஜயபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சீத்தையா அப்படின்னு பெரிய ஜமீன்தாரரு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. சீத்தையாவுக்கு அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால உண்மையான பசி என்னன்னு அவருக்கு தெரியவே இல்ல.
சீத்தையா ஒரு கஞ்ச பிஸ்னாரி. ஒரு நாள் இப்படி இருக்கும்போது சீத்தையாவோட வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, ரொம்ப பசி எடுக்குது ஐயா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து புண்ணியத்தை கட்டிக்குங்க ஐயா. இப்படி சீத்தையாவோட வாசல்ல நின்னுக்கிட்டு அந்த பிச்சைக்காரன் கெஞ்சிக்கிட்டு இருந்தான். அவனோட குரல் கேட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து சீத்தையா வெளியே வந்து, அப்பா காலையிலேயே என்னடா பிச்சைக்காரங்களோட தலைவலி? ஐயா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது ஐயா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஐயா, நீங்க பெரியவரு, தெரிஞ்சவரு, ஒரு வாய் சாப்பாடு போட்டு புண்ணியத்தை கட்டிக்குங்க ஐயா. என்னடா அப்படின்னா நீதான் எனக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கற பெரிய மனுஷனா? ஐயா, அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா, நான் அப்படி சொல்லலைங்க ஐயா. அப்புறம் என்ன சொல்ல வர? சரி, உனக்கு நான் சாப்பாடு போடுறேன், எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறியா? அப்படி சீத்தையா சொன்ன உடனே அப்ப அந்த பிச்சைக்காரன் யோசிக்க ஆரம்பிச்சான். அதை பார்த்த வீரையா, என்னடா எதுவோ யோசிக்கிற, அப்போ நீ கஷ்டமே படாம உனக்கு சாப்பாடு மட்டும் ஈஸியா வந்துடணும்னு பாக்குறியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா, நீங்க எந்த வேலை சொன்னாலும் செய்யறேன்னு சொல்லுங்க ஐயா. இப்படி அந்த பிச்சைக்காரன் வேலை செய்ய ஒத்துக்கிட்டான். அப்போ சீத்தையா தன்னோட மனசுல ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஆஹா, இன்னைக்கு ₹1 செலவு பண்ணாம நம்மளுக்கு ஃப்ரீயா வேலை செஞ்சு கொடுக்க ஒரு வேலைக்காரன் கிடைச்சிட்டான். இப்படி நினைச்சுக்கிட்டு பிச்சைக்காரங்கிட்ட இப்படி சொன்னான். டேய், அதோ அங்க இருக்கிற நெல்லை பாத்தியா? அந்த நெல்லை கொண்டு போய் வண்டியில வச்சு வீட்டுல கொண்டு போய் வைக்கணும். அப்படி சொன்ன உடனே அந்த பிச்சைக்காரன் அந்த நெல்லு மூட்டைங்களை பார்த்து, ஐயா, அவ்வளோ நெல்லு மூட்டைங்க இருக்கு, என்னால ஒண்டியா எப்படிங்க ஐயா செய்ய முடியும்? அப்படின்னு சொன்ன உடனே சீத்தையா கோவமா, ஆமா ஆமா, உன்னால ஒத்த ஆளா இத்தனை வேலைய செய்ய முடியாது, ஆனா உடம்புக்கு நோகாம இலவசமா சாப்பாடு கொடுங்கன்னு சாப்பாடு மட்டும் வாங்கி திங்கிறதுக்கு உனக்கு முடியுதா? இப்படி வேணும்னு அந்த பிச்சைக்காரனை தூண்டி விட்டுக்கிட்டு இருந்தான் சீத்தையா. அப்போ பிச்சைக்காரனுக்கு கோபம் வந்து, ஐயா, நீங்க யோசிக்கிற மாதிரி நான் எல்லாருக்கிட்ட இலவசமா சாப்பிடுற பிச்சைக்காரன் இல்லைங்க ஐயா அப்படின்னு தனக்கு பசி எடுத்தாலும் பரவாயில்லன்னு அந்த வண்டியில இருக்கிற நெல்லு மூட்டைய கொண்டு போய் சீத்தையாவோட வீட்டுக்குள்ள வச்சான். ஐயா, பாத்தீங்கல்ல, எல்லாம் நெல்லு மூட்டைய கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிட்டீங்க ஐயா. பார்த்தேன், என்ன வேலை செஞ்சிருக்கியோ என்னவோ, அங்க பாரு, நீ கொண்டு போன நெல்லு மூட்டையில இருந்து எவ்வளவு நெல்லு கொட்டி இருக்குன்னு அப்படின்னு அங்கங்க கொட்டி இருக்கிற அரிசிங்களை காட்டுனா. நீ இங்க வேலை செஞ்சதுனால எனக்கு லாபத்தோட நஷ்டம்தான் அதிகம், மறுபடியும் உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அது கூட எனக்கு நஷ்டம்தான். இப்படி சீத்தையா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ்வளவு நேரம் தான் செஞ்ச வேலைய கொஞ்சம் கூட மனசாட்சியோட பார்க்காத சீத்தையா, ஐயா, நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்க உங்களுக்கு மனசு இல்ல, அதை விட்டுட்டு இப்படி செஞ்ச வேலைய குறை சொல்லாதீங்க, எனக்கு நீங்க சாப்பாடு போடுற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் சாப்பாடு வேண்டான்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டான். அதை பார்த்த சீத்தையா சந்தோஷப்பட்டான். ஆஹா, இன்னைக்கு யாரு மூஞ்சி பார்த்தேன்னு தெரியல, ஒரே கல்லுல 2 மாங்காய், ₹1 செலவில்லாம என்னோட வேலையும் முடிஞ்சிருச்சு, சாப்பாடு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே நின்னுக்கிட்டு ஒரு குமஸ்தா பார்த்துக்கிட்டு இருந்தவன் வந்து, சீத்தையா, நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. உங்க அப்பா இந்த வீட்டுல எவ்வளோ 1000 ஜனங்க பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களோட புண்ணியத்தை சம்பாதிச்சாரு. ஆனா நீங்க பசின்னு இந்த வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு வாயி சாப்பாடு கூட போடாம அவங்க கிட்டயே வேலை வாங்கிக்கிட்டு வெறும் வயித்தோட அனுப்புறீங்க. இப்படி அந்த குமஸ்தா சீத்தையாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சீத்தையாக்கு கோவம் வந்து, இங்க பாருங்க குமஸ்தா, நீங்க என்னவோ எங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கிறீங்கன்னு உங்களை இவ்வளவு நாள் நான் வேலைக்கு வச்சிருக்கேன். நீங்க எனக்கு இலவசமா புத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட தான் குமஸ்தாவா சேரணும். அப்படி சீத்தையா குமஸ்தாவை பார்த்து சொல்லும்போது அவர் எதுவுமே பேசாம நின்னாரு. இப்படி சீத்தையா அவரோட வீட்டுக்கிட்ட கஷ்டம்னு பசின்னு யாரு வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போடாம இலவசமா வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு சுவாமிஜி வந்திருந்தாரு. அவருக்கு நிறைய சக்திங்க இருக்கு அப்படின்னு சீத்தையாவுக்கு தெரிய வந்துச்சு. அதனால சீத்தையா, என்ன இந்த சுவாமிஜிக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கா, அது உண்மையான சக்தி தானான்னு நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு பார்க்க போனா. ஐயா சுவாமி, நீங்க இன்னைக்கு என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டா.
அவனோட வார்த்தையில இருக்கிற உள்ளுக்குள்ள நோக்கத்தை அவரு புரிஞ்சுக்கிட்டு, இங்க பாரு சீத்தையா, நீ கேட்ட மாதிரி நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சீத்தையாவோட வார்த்தைக்கு மெச்சி அவனோட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனாரு. இப்படி அந்த சுவாமிஜி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே சுவாமிஜிக்கு எல்லா வகையான சாப்பாட சீத்தையா ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாரு. சீத்தையா, இவ்வளோ விதமான சாப்பாடு எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே சீத்தையா சிரிச்சுக்கிட்டே, ஐயா சுவாமிஜி, நீங்க அவசரப்படுறீங்க, இது எல்லா சாப்பாடும் எனக்கு உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தட்டுல வேலைக்காரி சாப்பாடு பழங்களை எடுத்துட்டு வந்து சுவாமிஜி முன்னாடி வச்சா. சீத்தையா மட்டும் சுவாமிஜி முன்னாடி உக்காந்துக்கிட்டு அவ்வளோ விதமான சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு, ஆஹா. இப்படி சீத்தையா சுவாமிஜி முன்னாடி உக்காந்துக்கிட்டு அவரை கேவலப்படுத்துற மாதிரி எல்லா சாப்பாடு அவன் சாப்பிட்டு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு கொடுக்கற மாதிரி வெறும் சாப்பாடு பழத்தை சுவாமிஜிக்கு கொடுத்தான். ஆனா சுவாமிஜி எந்த விதமான கோவத்தை காட்டாம அவன் முன்னாடி உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சீத்தையா, சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எவனான ஒருத்தன் வீட்டு வாசல்ல போய் இந்த மாதிரி தானே இலவசமா சாப்பாடு வாங்கி சாப்பிடுவீங்க? ஆமா, நீங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு சத்தம் போட்டு சிரிச்சான். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து இருந்தாலும் மத்தவங்களோட பசிய போக்குறதுக்கு உபயோகப்படுத்தணும். அதை தவிர நாங்க எந்த விதமான சொத்தையும் யாருக்காகவும் சேர்த்து வைக்க மாட்டோம். ஐயோ சும்மா இருங்க சுவாமி, உங்களுக்கே சாப்பிடுறதுக்கு மத்தவங்க தான் சாப்பாடு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க 4 பேரோட வயிற்ற நிறைக்கிறீங்களா? உண்மையிலேயே பசினா எப்படி இருக்கும்? அந்த கடவுள் உங்களை 4 பேர் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அனுப்பிட்டு உங்களை பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும்னு எதுக்காக அனுப்புறாரு? இப்படி சீத்தையா அந்த சுவாமிஜிய வாய்க்கு வந்த மாதிரி அவமானப்படுத்தினா. அந்த வார்த்தையை கேட்டு சுவாமிஜிக்கு கோவம் வந்து, சீத்தையா போதும், நீ பேசுறத நிறுத்து. பசின்னு உன்னை தேடி வர ஜனங்களுக்கு சாப்பாடே கொடுக்காத உனக்கு இந்த சொத்து எதுக்கு? இந்த பணம் எதுக்கு? இன்னையிலிருந்து நீ இந்த சொத்து பணம் எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்ல நிக்க போற. நீ உன்னோட பசிய தீர்த்துக்கிறதுக்காக வீடு வீடா போய் வாசல் வாசலுக்கு போய் பிச்சை கேட்க போற அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு. அப்போ சீத்தையா தன்னோட சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டு நடு வீதிக்கு வந்தான். ஐயோ, இது என்ன, ரொம்ப பசி எடுக்குது, உயிரெல்லாம் வலிக்குது, எதுக்காக என்னன்னு தெரியலையே, இததான் பசின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி வீடு வீடா பிச்சை கேட்டு போனா. அம்மா, ரொம்ப பசி எடுக்குது, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுங்கம்மா. ஏய் போப்போ, உங்க அப்பா எதனா இங்க சம்பாரிச்சு கொடுத்துருக்கானா? போப்போ, ஒன்னும் இல்ல போ. இப்படி சீத்தையாவுக்கு திட்டி அங்கிருந்து அனுப்பிட்டாங்க. சீத்தையா சாப்பாடு இல்லாம சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் சீத்தையா சுதாகர் அப்படிங்கிற ஒருத்தன் வீட்டுக்கு போய் சாப்பாடு கேட்டான். ஓஹோ, சாப்பாடு கேட்டு வந்திருக்கியா? நான் எதுக்காக உனக்கு ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கணும்? அங்க இருக்கு பாரு மண்ணு, அந்த மண்ணை பானை செய்ய மெரிச்சுக்கிட்டு வா அப்படின்னு பானை செய்யறதுக்காக அங்க இருந்த மண்ணை மிதிக்க சொன்னான். சீத்தையா கூட போய் அங்க நின்னு அந்த மண்ணை மிதிச்சுக்கிட்டு இருந்தான். யா, நீங்க சொன்ன மாதிரி பானை செய்ய மண்ணை மிதிச்சுட்டு வந்திருக்கேன், இப்பவாவது எனக்கு சாப்பாடு கொடுங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர், என்னது உனக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? உனக்கு மண்ணை மிதிக்கவே தெரியல, நீ மண்ணை சரியா மிதிக்காததுனால எனக்கு பானை சரியா வரவே இல்லை, உன்னால எனக்கு நஷ்டம்தான் அதிகமாயிடுச்சு அப்படின்னு திட்டுனாரு. இந்த வார்த்தைங்களை கேட்டு சீத்தையாவுக்கு கோவம் வந்து, என்னங்க ஐயா, நான் காலையில இருந்து கஷ்டப்பட்டு மண்ணை மிதிச்சா நீங்க பானை சரியா வரலன்னு சொல்றீங்க? என்னது, நீயே ஒரு பிச்சைக்காரன், சரியா வேலை கூட செய்ய தெரியல, நீ என்ன எகுத்து பேசுறியா அப்படின்னு சொன்ன உடனே சீத்தையாவுக்கு ஒரு நாள் தன்னோட வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரங்கிட்ட தான் எப்படி நடந்துகிட்டேன் அப்படிங்கறது ஞாபகத்துக்கு வந்து எதுவுமே பேசாம வீடு வீடா போய் பிச்சை கேட்க ஆரம்பிச்சா. எங்கேயும் சாப்பாடு கிடைக்கல. இப்படி சீத்தையா சாப்பாட்டுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவன் நல்லா இருக்கும்போது செஞ்ச தப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. பசின்னா என்னன்னு அப்பதான் புரிஞ்சிச்சு. இப்படி ஒரு நாள் சீத்தையா ஒரு வீட்டுக்கு பிச்சை கேட்க போனப்போ
முதல் தடவை அந்த வீட்ல இருந்து ஒரு அம்மா வந்து சீத்தையாவோட பையில சாப்பாடு போட்டா. அத பார்த்த சீத்தையா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒரு மரத்துக்கடியில வந்து உக்காந்து அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தான். அப்போ சீத்தையா முன்னாடி பசி அப்படின்னு ஒரு குழந்தை வந்து நின்னுச்சு. அப்போ சீத்தையா அந்த குழந்தைய பார்த்து, என்னம்மா பாப்பா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு பசி எடுக்குதா அப்படின்னு கேட்டா. அப்போ அந்த குழந்தைக்கு சீத்தையா பசினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் கையில இருந்த சாப்பாட அந்த குழந்தைக்கு சாப்பிடுன்னு கொடுத்தான். அப்படி அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்த உடனே சீத்தையா ஜமீன்தாரரா மாறி போயிட்டான். அவன் பக்கத்துல சுவாமிஜி கூட இருந்தாரு. சுவாமி, என்ன சுவாமி இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா. அப்ப உடனே அந்த சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டு, சீத்தையா நீ மாறிட்ட. ஒரு காலத்துல உங்ககிட்ட எவ்வளவு சொத்து பணம் இருந்தாலும் பசின்னு வந்தவங்களுக்கு நீ ஒரு வாய் சாப்பாடு கூட கொடுக்க மாட்ட. ஆனா இன்னைக்கு நீயே எவ்வளோ பசியில இருந்தாலும் ஒரு குழந்தை பசின்னு வந்த உடனே உன்னோட சாப்பாட கொடுத்துட்ட. நீ செஞ்ச இந்த ஒரு வேலையால நீ செஞ்ச பாவங்கள் எல்லாம் விமோச்சனை ஆயிடுச்சு. இன்னையிலிருந்து நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அந்த சுவாமிஜி கிளம்பி போயிட்டாரு. அன்னையிலிருந்து சீத்தையா தன்னோட அப்பா மாதிரியே ஆயிரக்கணக்கில் ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான்.